சரி, இப்போ வந்து வீடுகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும், கடைகள்ல பார்த்தீங்கன்னாலும், இந்த குபேர பொம்மையா இருக்கட்டும், இல்ல ஒரு தவளையோட இந்த சிலைகளா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து வைக்கிறாங்க. இது வைக்கிறதுக்கு பின்னாடியும் அந்த சிம்பிளுக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா? இல்ல அது வச்சதுனால வீட்டுக்குள்ள ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கோ, இல்ல ஏதாவது பண வரவு இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கோ வாய்ப்புகள் ஏதாவது உண்டா சார்? நிச்சயமா உண்டு. இது வந்து இந்த சைனீஸ் வாஸ்துல பார்த்தீங்கன்னா, ம். நெறைய இந்த மாரியான சிம்பிள்ஸையோ, அத ம். வந்து ஒரு சின்ன சின்ன சிலையாவும் கொண்டு வந்து ம். வீட்டுக்குள்ள வைப்பாங்க. அத ஒவ்வொரு மூல முடுக்குல கொண்டு வந்து வைப்பாங்க. ம். நீங்க சொன்ன மாரி அந்த 3 கால் கொண்ட தவக்கல ஒண்ணு இருக்கும். ம். ஒரு குபேரர் பொம்மை ஒண்ணு இருக்கும். ஒரு ஆமையோட இது ஒண்ணு இருக்கும். ஆமா. இதெல்லாம் ஒரு லக்க ஏற்படுத்துமானா நிச்சயமா ஏற்படுத்தும். ம். அதுல மாற்று கருத்தே இல்ல. இதெல்லாம் நம்ம டெய்லி உட்காந்து பார்க்கலாமா? இது ஏதாவது நம்ம மூளையில ஏதாவது ஒரு வித்தியாசத்த ஏற்படுத்துமா? நம்மள பணம் சம்பாரிக்க வைக்குமா? இல்ல வெறும் பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? அப்ப நம்ம வேலை செய்ய வேண்டாமான்னா, நீங்க பார்த்துக்கிட்டும் இருக்கணும். உங்க வேலையும் நீங்க செய்யணும். ம். முதல்ல இது எல்லாத்துக்கும் மூலதனமா என்ன பண்ணலாம் அப்டின்னா, வி அப்படி நம்ம இங்கிலீஷ் லெட்டர்ல வி அந்த ம். மாரியான ஒரு அமைப்பு. அந்த சிம்பல டெய்லி பார்த்துக்கிட்டே வாங்க. ம். முதல்ல அது என்ன பண்ணும் உங்கள அப்டின்னா, உத்வேகப்படுத்தும். ஒரு பாசிட்டிவிட்டிய கிரியேட் பண்ணும். உங்கள புஷ் பண்ணி ஒரு 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 என்னால முடியலங்கிற ஒரு நிலையிலேருந்து என்னால முடியுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளி விட்டுரும். நீங்க டெய்லி ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் இந்த விங்கிற இது எல்லாரும் பார்க்கலாம். நான் சொல்றது 1லேருந்து 9 நம்பர்ல பிறந்த அத்தன பேரும் இந்த விங்கிற சிம்பல டெய்லி பார்க்கலாம். அது என்ன செய்யும் அப்டின்னா, உங்கள உங்கள அறியாம உங்கள ஒரு பாசிட்டிவிட்டிக்கு உள்ள தள்ளிவிடும்.